எந்த கத்தியும் துளைக்காதிந்த மதை உந்தன் கண்கள் துளைத்தரடி. இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. பெரும்படை கண்டன் ஜாதவன் உந்தன் பார்வைக்கு பாயந்தேனடி. இது ராவணன் படத்துல வர உசிரிய போகதே சாங் தான். இதை நான் ஏஐ வச்சு என்னோட ஓன் லிரிக்ஸ் யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது என் காதலியின் உருவத்தை புருவத்தின் மத்தியில் வைத்து நான் எழுதிய பாடல். சொந்தமா எழுதினேன், சாட்ஜிபிட்ல யூஸ் பண்ணல. ஆனா எனக்கு காதலி எல்லாம் கிடையாது. இப்ப பாட்டு போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டோட கவர் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நாம ஸ்னோ ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். அதுல போயிட்டு லிரிக்ஸ போடுறதுக்கு முன்னாடி இப்போ இங்க அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் உசுரே போகுதே பாட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஆனது கண்ணி கொடுத்துருங்க. இப்போ உங்க லைப்ரரியில இந்த பாட்டு இருக்கும். இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி அதுல ரீமிக்ஸ் அண்ட் எடிட் இருக்குல்ல, அதுல கவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டைலுமே கொடுக்கணும். அதுக்கு சாட்ஜிபிட்ல போயிட்டு கிரியேட் ஸ்டைல்ஸ் ஃபார் ஸ்னோ ஏஐ லைக் உசுரே போகுதே சாங் ஃப்ரம் ராவணன், கிளியர் வோக்கல்ஸ், கிளீன் ஆடியோ இன் 200 கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ணா அவன் ஸ்டைல்ஸை கொடுத்துருவான். அதை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ரீமிக்ஸ் கொடுத்தீங்கன்னா பாட்டு ஜெனரேட் ஆயிடும். ப்ளே பண்ணுவோமா? எந்த கத்தியும் துளைக்காதிந்த மதை உந்தன் கண்கள் துளைத்தரடி. பெரும்படை கண்டன் ஜாதவன் உந்தன் பார்வைக்கு பாயந்தேனடி. தோல்வியை காணாத வீரன் உந்தன் தோள்களில் வீழ்ந்தேனடி. துரோகத்தில் மாளாத நான் உந்தன் மடிதனில் மாய்ந்தேனடி. அப்படியே இருக்கா? இது எல்லாருக்குமே எனக்கு வந்த மாதிரி வராது. மல்டிபிள்ஸ் டைம் ட்ரை பண்ணணும். ஆனாலும் நான் ஏன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி பண்ண சொல்றேன்னா, ஸ்டைல்ஸ்ல ப்ராவன் பண்ணி பண்றதை விட இந்த மாதிரி ஒரு பாட்டை ரெஃபரன்ஸா கொடுத்து நம்ம ஜெனரேட் பண்ணும்போது அவுட்புட் நல்லா வரும். அப்புறம் முக்கியமான விஷயம், இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. தப்பா மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏஐ கத்தி மாதிரி காய்கறியும் வெட்டும் கழுத்தையும் வெட்டும். நன்றி.